வருஷத்துக்கு முன்னாடி என்ன அடைச்சி வச்ச இந்த மனித குலத்தை பழி வாங்காம விட மாட்டேன். என் கண்ணுல படுற மொத்த பெரிய கொலை பண்ண போறேன். என்னோட ரத்த பசிக்கு இங்க இருக்கிற மனித குலமே இப்போ அடிமையா மாற போகுது. உங்களை யாரையும் விட மாட்டேன். என்னை அடைச்சி வச்சவனை பழி வாங்காம விட மாட்டேன். நாளைக்கு இந்த சின்சானியும் ஜாய்க்கு கூட்டிட்டு போனோம். அப்போதான் பையன் நல்லா வளருவான். யாரு போன்ல? மாப்பிள சொல்லு மாப்பிள, என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன் பண்ணிருக்க? என்ன விஷயம்? கில்லாடி எங்க இருக்க? வீட்டுக்கு போயிரு. எங்க இருந்தாலும் வெளியே வராத. என்னடே தெரியல, ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ரத்த கட்டேரி இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு வருது. அது என்னன்னே தெரியல. நியூஸ்ல எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லியிருக்காங்கடா. சீக்கிரம் போயிட்டு நியூஸ் போட்டு பாரு. சின்சான் எல்லாம் வெளியவே விட்டுறாத. நியூஸ்ல சொன்னாங்களா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன இவன் ரத்த கட்டேரின்றான், நியூஸ்ல சொன்னு சொல்றான். நம்பலாமா வேணாவா? ஒருவேளை போய் சொல்லி நம்மள பிராங்க் பண்ணுவானோ? சரி சரி, அவன் சொன்ன மாதிரியே நியூஸை போட்டு பார்ப்பேன். நியூஸ்ல மட்டும் சொல்லாம இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். சின்சான் இங்கே படுத்து தூங்கிட்டானா? என்னடா சொல்ல போறான் நியூஸ்ல? இருங்க, ஆன் பண்ணி விட்டுருவோமா? ஆன் பண்ணியாச்சு. எடா பொம்மை சேனல் சின்சான் பார்த்திருப்பா, சேனலை மாத்துவோம். லாஸ் சாண்டோஸ் மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்னவென்று தெரியாத ஒரு வேற்று கிரக ஜந்து மனிதர்களை கொன்று குவித்து வருகிறது. இரவில் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே வந்தால் உங்கள் உயிருக்கு அரசாங்கம் பொறுப்பல்ல. ஐயோ, என்னடா இது? ஒரு காரவே பூமிக்குள்ள இழுத்துருச்சு. ரோட்ல போற எல்லாரையும் கடிச்சு துப்பிச்சு. இப்ப காரு பூமிக்குள்ள இழுத்துச்சு. ஐயோ, என்னது இது? உள்ளது வெளியே வருது. ஆத்தே, இது ரொம்ப கொடூரமானது போலயே. இந்த விஷயம் மட்டும் சின்சானுக்கு தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவான். இவன் இங்கே தூங்கட்டும். காலையில விடிஞ்சது இவனை கூட்டிட்டு போயிட்டு சித்தப்பா வீட்டில் விட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். சரி சரி, முதல்ல இந்த விஷயத்த நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நானும் பார்த்துட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே வர சொல்லக்கூடாது. டேய் மாப்பிள்ள, நீ சொன்னது உண்மைதான்டா, நான் பார்த்துட்டேன். சரி, வீட்டிலேருந்து வெளியே வராத. காலையிலே நான் சின்சானை கூட்டினது வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்ன? சரி மாப்பிள்ள, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். நான் போயிட்டு நல்ல தூக்கத்தை போட்டு போறேன். பாய்டா. ஆஹா, ஊருக்குள்ள புது புது பிரச்சனையே வருது. எதுக்கும் நம்ம சாப்பு கிட்ட சொல்லிட்டு போயிடுவா. டேய் சாப்பு, இங்க வாடா. ஊருக்குள்ள ஏதோ ரத்த கட்டேரி வந்திருக்கான் சாப்பு. எவனாச்சும் முகமுடிய போட்டு வீட்டுக்குள்ள வந்தா அவனுக்கு கடிச்சு கொதிரிடுறா. பாஸ், எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு தூக்குங்க பாஸ். இதுக்கப்புறம் எவனாச்சும் வந்தானா சாப்பு பார்த்துப்பான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும்னா இப்பவே நம்ம சேனலுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். மறக்காம ரெட் கலர் ஆட்டோ போட்டு கமெண்ட் பண்ணிருங்க. 8 hours later. நைட்டு இங்கேயே படுத்து தூங்கிட்டேன்னா பொம்மை கதை சேனல் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டேன் போல. இன்னைக்கா லீவு தானே, ஸ்கூல் சொன்னாலே போக மாட்டேன். இன்னைக்கா நானே லீவு போட்டுடுவேனே. வெளியே போயிட்டு என்னோட சைக்கிள் இருக்கான்னு பார்ப்போமா? எங்கடா என்னோட சைக்கிளை காணோம். இங்கே தானே நிறுத்திட்டு போனேன். எங்கே என் சைக்கிளு? அச்சோ, இது என்னது? இது ரத்தம் மாதிரி தானே இருக்கு. ஒரு வேளை யாருன்னா பொட்டை கொட்டி வச்சுட்டாங்களா? என் சைக்கிளையும் காணோம். அந்த இடத்துல ரத்தம் இருக்கு. டேய் கில்லாடி, எங்கடா இருக்க? சீக்கிரமா வாட்டா. வெளியே பார்த்தியா? யாரோ நமக்கு சூனியம் வச்சுட்டான் போல. அது ரத்தமா சூனியமானே தெரியல. டே எந்திரா, வெளியே வந்து பாரு. யாரோ நமக்கு சூனியம் வச்சுட்டான். சூனியம். சீக்கிரம் வாடா வாடா வாடா, எந்திரா மேல. அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? இல்லடா சில்சாலு, தூக்க கூட விடாம வந்து இப்படி எழுப்புற. அப்படி என்னடா ஆச்சு உனக்கு? டேய், எனக்கு ஒன்றும் ஆகலடா. நம்ம வீட்டுக்கு எவனோ சூனியம் வச்சுட்டான். வெளியே போய் பாரு, ரத்த கலர்ல இருக்கு. அது மட்டும் இல்லை, என் சைக்கிளையும் காணும் தெரியுமா? சூனியம் வச்சுட்டா ரத்த கலர்ல இருக்கா? ஐயோ, நைட்டு ஒரு வேக்கில் அந்த காட்டேரியாது நம்ம வீட்டுக்கு வந்துருமா? எங்க சாப்பை காணோம். அடா பாவிகளா, சாப்பை அதை அடிச்சு சாப்பிட்டுருச்சா? எவன் வந்தாலும் பாத்துக்கிறேன்னா. என்னது இது? ரத்தம் தான் இது. ஒன்றும் சிவப்பு கலர் இல்லையே, இது ரத்தம் தான். டேய் சின்சானே, இது ஒன்றும் யாரும் சூனியம் வைக்கலடா, இது ரத்தம். அச்சோ, இங்க யாரா ரத்தத்தை கொட்டி வச்சது? அப்படின்னா சரி, நான் சண்டை மந்திரத்தை போட்டு இன்னைக்கு அவனை கண்டுபிடிக்க போறேன். நீ எந்த மந்திரத்தையும் போட்டு கண்டுபிடிக்காத. இங்க இருந்தா நம்ம உசுருக்கு கூட ஆபத்தா போகலாம். சரி வா, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். அங்க கூட்டிட்டு போயிட்டு இவனை விட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். இந்த இடத்துல சைக்கிள் இருந்துச்சா? அன்னைக்கு இருந்துச்சா என்னன்னே தெரியலையே, ஞாபகம் இல்லை. ஆனா ரத்தம் எப்படி வந்துச்சு? இவனை கூட்டிட்டு போயிட்டு அவன் சித்தப்பா வீட்டில் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிசிடிவி அடிச்சு வேண்டியது தான். அதுக்கப்புறம் எவன் வரான் போறான்னு உள்ள இருந்தே பார்த்துடலாம். வெளியவே வர தேவையில்ல. டேய் என்னடா ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இது என் சித்தப்பா வீடு இல்ல. எங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்க? இவங்கிட்ட எல்லாம் என்னால இருக்க முடியாது. நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் போடுவான். நான்லாம் போக மாட்டேன் பாரு. டேய் சின்சானே, உங்ககிட்ட யாரு பர்மிஷன் கேட்டா? உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஈவினிங் வரைக்கும் நீ இங்கதான் இருக்க போற. எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சது
முடிச்சதுக்கு அப்புறம் நானே உன்னை கூட்டிட்டு வந்து விட சொல்றேன். காலங்கத்தாலே அவன வந்திருக்கான். யார் அது? டேய் மாப்பு, என்ன விடிஞ்சதே வந்துட்டு இருக்கிற? நியூஸ் பாத்தியா? சின்சான வந்துட்டாடா. சரி நான் பாத்துக்கிறேன். சின்சான் இங்கே விட்டுட்டு போறியா என்ன? நான் தான் நைட்டே சொன்னேனேடா, காலையிலே சின்சானை கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பிரச்சனை, சின்சான் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான். அதனால எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அதை மட்டும் முடிச்சிட்டுனா ஈவினிங் ஃபோன் பண்றேன், நீயே கூட்டிட்டு வந்து விட்டுரு வீட்டுல என்ன? ஓகே மச்சி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் சின்சானே வாடா, உங்க அக்கா ரூம்ல விடுற. அவ கூட சேர்ந்துட்டு ஏதாச்சும் கேம் தான் ஆடிட்டு இருப்ப. இன்னைக்கா கூட்டிட்டு போய் தீவனை மேல விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வா வா வா, மாடி மலை ஏறு. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இவனை பாத்துக்கிறதுக்குள்ள சரியாதான் போயிடும். சின்சானே எங்கடா இருக்க? வரண்டா அவன் வேற கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் என்னென்ன பழி பண்ண போடுறாங்களோ தெரியல. என்ன ஒரு வழியா சின்சானை கூட்டிட்டு வந்து சேஃபான இடத்துல விட்டாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு 2 சிசிடிவியை வாங்கி மாட்டோம்ப்பா. நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அந்த இடத்துல எப்படி ரத்தம் வந்திருக்கோம். உண்மையிலேயே சின்சானோட சைக்கிள் அவனா ஆட்டிய போட்டுட்டு போயிட்டானா, இல்லைன்னா நம்ம டிவி நியூஸ்ல பார்த்த மாதிரி அந்த பேய் தான் வந்துருச்சா என்னடி தெரியலையே. சரி, எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம். ஊருக்குள்ள வேற ஒரு பூதம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் வேற போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு வம்பு, நம்ம வட்டியெல்லாம் சேஃபா பார்த்துக்கணும்ல. அதனால இப்பவே 2 ஃபோனை போட்டு சிசிடிவி எடுத்துட்டு வந்து மாட்ட சொல்ல வேண்டியதுதான். எங்க என் ஃபோனு? பேக்கெட்ல தான் இருக்கா, எடுத்து போட்டுருவோம். ஹலோ, யாரு? பஜன்லால் சேட்டா. ஐயே பாய், எனக்கு 2 சிசிடிவி கேமரா வேணும், சீக்கிரம் எடுத்துட்டு வந்து உங்க ஆளுகளை மாட்ட சொல்லு. அரே பாய், எம்பளால இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள உங்க வீட்டுக்கு சிசிடிவி மாட்டி முடிச்சிரும். பேமெண்ட் எனக்கு ஜிபே பண்ணி விட்டுரு பாய். நான் உன் அட்ரஸுக்கு ஆளை அனுப்பி விடுறேன். இன்னும் கேமராவே மாட்டல, அதுக்குள்ள பேமெண்ட் கேட்குறான் பாரு. சரி பாய், எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுறேன், சீக்கிரம் ஆளை அனுப்பு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் பயப்படாம வீட்டுக்குள்ளே இருக்கலாம். வெளியே போனா தானே பூதம் கிடைக்கும், வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படா கிடைக்கும்? சுற்றும் மீடி சூடரே சிசிடிவி மாட்ட போறேனே. இந்த வீடு தான் பாய் சொல்லி அனுப்பிச்சிச்சு. இந்த வீட்டில் தான் சிசிடிவி மாட்டணுமா? வீடு கொஞ்சம் பெருசாதான் இருக்கு, சிசிடிவி போடாம என்ன பண்றான் பாருன்னே தெரியலையே. சரி ஹலோ வீட்டுக்காரரு, எங்க பாரு இருக்கீங்க? வெளியே வாங்க. சிசிடிவி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதான் பாய் ஆள் அனுப்பியிருக்காரு. வெளியே வாங்க பாய் சாப், வெளியே வாங்க சீக்கிரம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, வெளியே வாங்கயா. யார் அவ இந்த கத்து கத்துறா? பாய் ஆள் அமிச்சிட்டாடா. ஆப்பா, சிசிடிவி மாத்த பொருளோடு வந்திருக்கான் போலியே. தலைவரே, இந்த வீட்டுக்கு தான் மாட்டணும். மொத்தம் 2 சிசிடிவி மாட்டணும். இந்த பக்கத்தில் ஒன்று, அந்த பக்கத்தில் ஒன்று. எங்கன்னு கரெக்டாக சொல்லணும்னா, இதோ பாத்தியா இந்த சவுத்தில் ஒன்று மாட்டிரு. அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் எங்கே மாட்டலாம்? இரு இந்த பக்கத்தில் அந்த சவுத்தில் மேலே மாட்டிட வேண்டியது தான். அங்கே ஒன்று மாட்டிரு பாய். அவ்வளோதான், மொத்தம் 2 சிசிடிவி. சீக்கிரம் மாட்டி விடு. பேமெண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டே போட்டு விட்டுட்டேன் என்ன? பாஷா பொண்ணு கவலைப்படாத, ஹெச்டி கேமராவா மாட்டுது. நிறைய கேமராஸ் பாரு இருக்கு, ஹெச்டியா மாட்டுது. இங்க தானே சொல்லு. சரி மாட்டி விட்டுருவோமா? அவ்வளவுதான், கிட்டத்தட்ட ஒரு கேமரா மாட்டிட்டேன். பைசா பாத்தியா, கரெக்டான பொசிஷன் இருக்கு. அடுத்த கேமரா எங்க? இந்த பக்கம் தானே மாட்ட சொன்னேன். இப்ப பாரு பைசா, 5 செகண்ட்ல இந்த வேலையை முடிச்சுட்டு ஈஸியா போயிட்டு கலெக்டர் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே எடுத்துட வேண்டியதுதான். இந்த சவுத்து மேலதால அவ்வளவுதான். உள்ள ஒரு 2 அடி அடிச்சா போதும். என்ன சவறு கொஞ்சம் புல்லுன்னு போகுது. சரி கேமரா தானே, வெயிட்டான பொருள் இல்ல, அப்படியே மாட்டிடுவோம். அவ்வளவுதான் பைசா, 2 கேமராவே தெளிவா மாட்டிட்டேன். இன்னும் உனக்கு ஒர்க் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் தான் இருக்கு. சரி வா, உன் டிவில லைவ் கலெக்ஷன் கொடுத்துறேன். அப்புறம் பாரு எப்படி சும்மா கேமரா பல்லன்னு எடுக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கா நீ கேமராவை போட்டதுக்கு எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பைசா பாத்தியா, டிவி எப்படி பல்லன்னு எச்சுட்டியா காட்டுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து கேமரா 1 பைசா 1ஆம் நம்பர் சேனலு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல ஒரு கேமரா மாட்டணும் இல்ல, இது பாத்தியா 2ஆம் நம்பரு. எப்படி கேமரா பல்லன்னு வேலை செய்தா? ஓகே பைசா, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. 2 கேமராவும் பல்லன்னு வேலை செய்யுது. அவ்வளவுதான், நான் கிளம்ப போறேன். நீ உக்காந்து நல்லா டிவிய பாத்துட்டு ஓகேவா? வரட்டுமா? நான் போயிட்டு இன்னும் 10 இடத்துல மாட்டணும் பைசா. அப்புறம் வரட்டுமா? சரி பாய் பாய். அவ்வளவுதான், எப்படியா வந்த வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் 4 இடத்துல கேமரா மாட்டோம். சீக்கிரமா போயிட்டு கேமராவை மாட்டிட்டு வந்துருவோம். அப்பாடி, ஒரு வழியா கேமரா போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ வந்தாலையும் போண்டாலையும் உள்ள இருந்தே பாப்பண்டா, வெளியவே போக மாட்டேன். நம்ம சின்சானை வர சொல்லிடுறோமா? இருட்டு கட்டிக்கிச்சு அதுக்குள்ளேயே. சரி லேட் ஆயிடுச்சு, நம்ம சின்சானை வர சொல்லிட வேண்டியதுதான். நம்ம மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சின்சானை கூட்டிட்டு வர சொல்லுவா. டேய் மாப்பிள்ள, நானும் வீட்டு முன்னாடி கேமரா மாட்டிட்டேன்டா. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை.
சீக்கிரம் சின்சானை கூட்டிட்டு வந்து வீட்டான விட்டுரு மாப்பிள. மாப்பு கேமராலாம் போட்டுட்டியா? சரி நான் உடனே சின்சானை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன்டா. ஆனா வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க்கே முடிச்சிட்டு தான் வருவேன். எப்படியோ ஒண்ணு சின்சான் வீட்டுக்கு வந்தானா சரி. நல்ல வேலை கேமராவை போட்டேன், இல்லைன்னா அந்த பூதம் அது வீட்டுக்கு வந்திருந்தா என்ன ஆகுறது? பையன் பயந்து கேமராவெல்லாம் போட்டுட்டு இருக்கிறான். நம்ம மாப்பிள்ளைக்கு புளியே மூலதான் எந்த இடத்துல கேமரா போட்டிருக்கான். ஆமா இதோ அந்த லாஸ்ட்ல ஒண்ணு போட்டிருக்கான். டேய் சின்சானே இங்க போடுறா, உன் மாமா பையன் கேமராலாம் போட்டிருக்கா. இந்த இடத்துல ஒரு கேமரா ஒர்க் ஆகுது, ரெட் கலர் லைட் எல்லாம் வருதுப்பா. அதுவும் அங்க ஒரு கேமரா இருக்கு. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள யாரு வந்தாலும் போனாலும் இவன் இதுலயே பாத்துருவான். வாடா 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 சீக்கிரம் வாடா. நைட் ஆயிடுச்சுன்னா அந்த பூதம் வேற வந்து ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணிடும். டேய் மாப்பிள சின்சானை கூட்டிட்டு வந்துட்டேன். கேமரா போட்டு இந்த இடத்த பார்த்தேன்டா, கரெக்டான இடத்துல போட்டிருக்க. இதுக்கப்புறம் உனக்கு பயமே இருக்காதுப்பா, வேற லெவல் பண்ற. ஆமா மாப்பிள்ள, எல்லாம் அந்த பூதத்துக்கு பயந்து தான்டா கேமரா போட்டிருக்கேன். சரி டேய் சின்சானே கேமராலாம் போட்டிருக்கான், இதுக்கப்புறம் ஒரு பயமும் இல்லை. சரி மாப்பிள்ள, நைட் டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அந்த பூதம் வந்தாலே வந்துடுறோம். நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா. சரிடா சின்சானே, பார்த்து பத்திரமா இருங்க. என்ன சித்தப்பு, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா சித்தப்பு, பூதம் அது வந்துடும் போது. ஆமா வந்தாலே வந்துடும். சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும்பா. சின்சானே உன் சைக்கிள் காணாம போச்சுன்னு சொன்னல, அதனாலதான் சிசிடிவி கேமராலாம் அடிச்சுட்டேன். வெளியே போயிட்டு ஒரு கார் விட்டுருந்தேன், அந்த கார் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தூங்கிடுவோம். இப்போதான் நம்ம சிசிடிவி போட்டுட்டோமே, இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை. அடி கார் இருக்கு, எங்க கேமரா வேலை செய்தா? இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். எந்த இடத்துல பார்த்தா கரெக்டாக இருக்கு. 2 கேமராவும் நல்லா தான் வேலை செய்யுது. சரி சில்சாடி வாடா போயிட்டு தூங்குவோம். காலையில் உன் சைக்கிள் காணாமல் போன மாதிரி இந்த காரு காணாமல் போதான்னு பார்ப்போம். அப்படி மட்டும் காணாமல் போச்சு, யார் எடுத்துகிட்டு போனா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சிசிடிவியில் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இன்னைக்கு போயிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் பார்க்கலாம்டா சின்சானே. என்ன நீயும் தூங்கு, நைட் டைம்லலாம் வெளியே போகாத. 8 hours later. நைட்டு நல்ல தூக்கம். என்ன இவன் இப்படி கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டுக்கிறான்? சரி தூங்கட்டும். அம்மா என் சைக்கிள் நேற்று நைட்டு காணாம போச்சுல்ல, இன்னைக்கு அந்த மாதிரி அந்த காரு காணாம போயிருக்கான்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோமா? காரெல்லாம் காணாம போயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன காரு தானே பெருச்சு. அச்சோச்சோ எக்கட்டா இங்க இந்த காரை காணோம். அட்டா பாவிகளா, இங்க இருந்த காரு காணாம போயிடுச்சா? டேய் கில்லாடி, உன்னோட காரும் நாமும் தான். என்ன சிசிடி கேமரா வேலை செய்தா? செய்து இன்னைக்கு எவன் காரை எடுத்துட்டு போனா அவன் மாட்ட போறா. டேய் கில்லாடி எல்ரா, மாட்டிக்கிட்டா திருட மாட்டிக்கிட்டா. யாருன்னு தெரியல, திருட மாட்டிக்கிட்டா. எந்திரி. டேய் உனக்கு தெரியுமா உன் காரு காணாம போயிடுச்சுடா, என்னத்துக்கு இப்படி தூக்குற? எந்திரிச்சிட்டியா? உன்னோட காரு காணும் கண்ணு வெளியே. என்னது காரு காணாம போயிடுச்சா? ஆமா ஓடியா சீக்கிரமா போயிட்டு சிசிடிவி போட்டு பார்க்கலாம். ஓடியா. இன்னைக்கு அந்த திருட மாட்டுவான் பாரு. சிசிடிவி காசு கொடுத்து போட்டு வச்சிருக்குல்ல, எங்க இந்த ரிமோட்டை ஆன் பண்ணிடுவோம். மாப்பா அது சோத்தோர போடுறோம், கருப்பு கல்லுல ஒருத்த முகமுடி போட்டுட்டு வர்றான். அப்பதான் நம்ம கார ஆட்டி போட்டுனா அட்டா ஓடி வந்தாடா. அப்படியே காரு கிட்ட உட்காந்துக்கிட்டாடா. ஆஹா புது காரு. இந்த பேய் வேஷம் போட்டுட்டு இந்த காரெல்லாம் ஆட்டிய போட்டுட்டு போயிட்டு செகண்டல்ல வித்துற வேண்டியதுதான். இந்த கார் இல்லையிலிருந்து எனக்கு தாண்டா சொந்தம். டேய் பாமா, என்னடா அவன் கார் எடுத்துட்டு போகாம அப்படியே நிக்கிறான். இருடா என்ன பண்றான்னு பாக்கலாம். ஐயோ என்னடா அது செயல் ஏதோ கருப்பா வருது. பாபா அது பேயில் அடிக்கிறாங்க பாரு. அப்படியே பூமிக்குள்ள பிடிச்சி எழுதிருச்சு. ஐயா நம்ம காரை பிடிச்சி எழுதிருச்சு. ஓ பேய் அங்க பாரு. ஐயோ என்னடா அவ்வளவு ஸ்பீடா போகுது. ஆஹா டிவில பார்த்தது நம்ம வீட்டுக்கிட்டே வந்துருச்சு போலியே. இதுக்கப்புறம் அந்த பேயை விட்டு வச்சோம், நம்மளே அந்த திருடனை போட்டு தள்ள மாதிரி போட்டு தள்ளிரும். இதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்பவே நம்ம முட்டி சாமியாருக்கு போன் பண்ணி வர சொல்ல வேண்டியதுதான். முதல்ல அதே பண்ணு, இல்லடா அது வீட்டுல இருக்க மாட்டேன். நான் பேய நேர்லயே பாத்துட்டேன். டேய் சின்சானே, உன்னை மாதிரி தாண்டா எனக்கும் பயமா இருக்கு. இருறா நான் இப்பவே போன் பண்ணி நம்ம சாமியாரை வர சொல்றேன். அவர் வந்தாருன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி பிடிச்சிருவாரு. ஹலோ சாமிஜி, எங்க இருக்கீங்க? ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நாங்க சிசிடிவில ஒரு பேயை பார்த்தோம். சீக்கிரம் வீட்டார வாங்க, அந்த பேயை எப்படின்னா பிடிக்கணும். பத்தா, உன்னோட பிரச்சனை என்னவென்று எனக்கு புரிகிறது. நான் இப்பே கிளம்பி அந்த இடத்துக்கு வரப்போகிறேன் பத்தா. குருஜி சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா நாங்க 2 பேரும் காலி ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். எப்படியோ குருஜி கிட்ட சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் குருஜி சீக்கிரமா வந்துருவாங்க. டேய் சின்சானே சீக்கிரம் வாடா, குருஜிக்காக வெயிட் பண்ணலாம். இல்ல அந்த பேய் நம்மள போட்டு தள்ளிருண்டா. 8 hours later. என்னோட சீடனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த குருஜி தான் காப்பாற்றுவேன். என்னோட பக்தர்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பத்தா எங்க இருக்கிறாய்? நான் வந்து விட்டேன். இந்த வீட்டுல தான் நிறைய பிரச்சனை இருக்கு என்று நினைக்கிறேன். பத்தா என்ன ஆச்சு? எதுக்காக என்னை சீக்கிரம் வர சொன்னாய்? குருஜி நாங்க சிசிடிவி கேமரா போட்டோம். அந்த சிசிடிவி கேமரால பேய பார்த்து
குருஜி பேயை பார்த்தோம். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. சீக்கிரம் வாங்க, எந்த இடத்துல இருந்துச்சுன்னு காட்டுறேன். அந்த பேயை பார்த்தா பத்தி ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஆல்ரெடி நியூஸ்ல பார்த்தப்பே ரொம்ப பயமா இருந்துச்சு. இந்த இடத்துல தான் அந்த பேய் இருந்துச்சு குருஜி. எங்க குருஜியை காணோம். குருஜி எங்க குருஜி, எங்க போலீங்க? அட பாவிங்களா, இவ்வளோ லேட்டாக வராங்களே. வாங்க வாங்க வாங்க, இந்த இடத்துல தான் குருஜி இருந்துச்சு அந்த பேய். ஒரு திருடனை அப்படியே பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டுருச்சு குருஜி. அந்த பேயை எப்படியாச்சும் பிடிக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இதோ இந்த இடத்துல தான் இருந்துச்சு, இப்போதான் காணாம போயிடுச்சு. பத்தா, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்னோட மாய சக்தி மூலமாய் ஒரு மாய கூண்டை வர வைக்க போகிறேன். அது மட்டும் இல்ல, அந்த கூண்டுக்குள் அந்த பேய் சென்ற பிறகு நீ உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பழைய நெருப்பு பந்தை தூக்கி போட்டு அதை கொன்று விடு. பத்தா, இதோ பார்த்தாயா, என்னோட மாய சக்தி மூலமாக உருவாக்குன கூண்டு இது. இங்க இருக்கக்கூடிய மந்திர பூனை அந்த பேய் எங்க இருந்தாலும் அதனிடம் இழுக்கும். அதன் பிறகு அது உள்ளே சென்றவுடன் வெளியே வர முடியாது. உன்னிடம் இருக்கக்கூடிய நெருப்பு பந்தை வைத்து அந்த பேயை கொன்று விடு பத்தா. இந்த பேய் தப்பிக்காமல் இருக்க மந்திர முட்டைகள் சுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குருஜி, நெருப்பு பந்து போறது இருக்கட்டும், அந்த பேய் வந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது குருஜி? பத்தா, அந்த கூண்டுக்குள் வந்தவுடன் அது சத்தம் போடும். அதன் மூலம் கண்டுபிடி. டேய் சில்சாடி, குருஜி சொன்னது கேட்டுச்சா? சீக்கிரம் வா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டு கட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த மந்திர பூனை வந்து அந்த பேயை கூப்பிடுப்பா. என்ன நடக்க போதுன்னு தெரியல. வாடா வாடா, சீக்கிரம் போயிட்டு வெயிட் பண்ணலாம். அந்த பேயை மட்டும் எனக்கு மாட்டுட்டோம். என்னோட காரை அப்படி லபக்கன்னு முழுங்கிச்சுல்ல, என்கிட்ட இருக்கிற நெருப்பு கொண்டு எடுத்து போட்டு அது இன்னைக்கு துவம்சம் பண்ண போறேன்டா. இன்னைக்கு குருஜி சொன்ன மாதிரி அந்த பேயை மட்டும் மாட்டுச்சு. அது கதையை முடிக்காம விட மாட்டேன். எனக்கு பிடிச்ச உணவு பக்கத்துல தான் இருக்கு. இன்னைக்கு அந்த உணவை நான் கடிச்சு சாப்பிட போறேன். இதோ இந்த கம்பிக்குள்ளதான் இருக்கா பூனை. உன்னை இப்போ நான் பிடிச்சு சாப்பிட போறேன். என்னது இது? என்னால இந்த கூண்டுக்குள்ள போக முடியல. என்னோட சக்திகளும் வேலை செய்ய மாட்டேனுது. இப்ப எப்படி நான் அந்த பூனையை சாப்பிடுவேன்? அச்சோ, இந்த பக்கமும் போக முடியலையே. இங்க ஒரு வழி இருக்கு. பூனை, உன்னை நான் கடிச்சு சாப்பிட. அச்சோ, மந்திர முட்டை என்னை சுத்தி வச்சு ஏதோ பிடிக்குது, தடுத்துருச்சு. என்னை ஏதோ தடுக்குது. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை எப்படியாச்சும் விட்டுருங்க. இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியல. டேய் சிச்சோடு, சத்தம் கேட்டுச்சா? வெளியே அந்த பேய் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன்டா. சீக்கிரம் வாடா. இன்னைக்கா அந்த பேய் மட்டும் மாட்டி நிக்கட்டும். என்கிட்ட இருக்கிற நெருப்பு பந்தை எடுத்து குருஜி சொன்ன மாதிரி அது மண்டபம்ல அடிச்சு இன்னைக்கு அது காலி பண்ணாம விட மாட்டேன்டா. எங்க மாட்டிக்கிச்சா? உண்மையிலே மாட்டிக்கிச்சா? அச்சோ, இங்க போடுறோம், அந்த பேய் மாட்டிக்கிச்சு. சிச்சோடு ஓடியடா. இல்ல, இது நடக்க கூடாது. வடுது பூச்சியே, என்ன மட்டும் இப்ப வெளியே விடலனா உங்க 2 பேரும் கட்டிச்சு சாப்பிட போறேன். மாமா, பேய் மாட்டிக்கிச்சா? குருஜி சொன்ன மாதிரி நெருப்பு பந்து தூக்கி அடி, அந்த பேயை போட்டு தள்ளு. நெருப்பு பந்தா, என்னை விட்டுருங்க. அடே பேயே, எங்க காரை எடுத்து தள்ளிட்டு உன்னை விட போறேனா? இந்த வாங்கிக்கோ. இந்த நெருப்பு பந்து மூலமா எரிஞ்சு சாம்பலாம் போ. உன்னை உயிரோடு விட்டாதானே எங்களை கடிப்ப. இப்ப எப்படி கடிக்க போறேன்னு பாக்குறேன். இல்ல இல்ல, இது நடக்க கூடாது. எங்களே நெருப்பு பந்து போடுறீங்களா? மனித இனமே, கூடிய சீக்கிரம் உங்களை பழிவாங்க நான் திருப்பி வர வேண்டாம். மாமா, ரத்த காட்டேரி செத்து போச்சு. ஒரு வழியா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கேம் பிளே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேம் பிளே பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் ரெட் கலர் ஹார்ட் கொடுக்கல, ரெட் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி இருக்கிற நிறைய வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ எண்டு ஸ்கில் 2 வீடியோ வருதா, அதுவும் சூப்பராக இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். Pikachu, 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 Pikachu.